யாருமே செலவிட்டிங்களா நம்ம தான் நம்ம சேனல்ல கண்டினியூ பண்ணலாம். அங்குக்கு ஸ்டெப்லேருந்து செம்ம ஷாக்காக பார்த்துருப்பான் தயங்க. இதோட முடிச்சிருந்தான் வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம ஜங்குக் அப்படியே ஸ்டெப்லேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கா தயங்க. தயம் அப்படியே ஜங்குக்கை தான் பார்த்துக்கிட்டே இருக்கு. அதில் ஜங்குக்கு ரியல் வந்துட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்றான். ஆ ஆ என்னப்பா ஜங்குக்கா சொல்லுப்பா. மா பசிக்குதுமா சாப்பாடு எடுத்து வச்சியா இல்லையா? சாப்பாடுலாம் எடுத்து வச்சிட்டேன்ப்பா. சரிம்மா நான் போய் சாப்பிட்றேன். ஜங்குக்கும் எதுவுமே தயங்க கண்டுக்கவே இல்லை. ஸோ அவன் மட்டும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ தயங்கு இதை பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அம்மன் வந்து தயங்க கம்ஃபர்ட் பண்ணி சொல்கிறான். டேய் விடுடா அவன் இப்போதைக்கு இப்படி தான் இருப்பான். ஸோ போக சரியாயிருவான். அதுக்கப்புறம் அவனை புரிஞ்சுப்பா. நீ ஃபீல் பண்ணாத சரியா? நீ வா நம்ம ரூமுக்கு போகலாம். இந்த மாதிரி சொல்லி தயன்ட்ட சொல்லி கம்ஃபர்ட் பண்ணி அப்படியே வந்து ரூம் கூட்டிகிட்டு போகிறான். சரி நம்ம ஜங்குக் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். திடீர்னு கையை கழுவிடுறான் தட்டுலேயே. ஸோ ஜங்குக் அம்மாவுக்கும் ஒன்றுமே புரியல. ஜங்குகிட்ட கேட்குறாங்க, என்னடா ஆச்சு? ஏன்டா சாப்பிடல? என்னப்பா ஆச்சு? ஏன் சாப்பிடல? ஏன் கை கழுவிட்ட பாதியோட அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜங்குக் அம்மா கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க ஜங்குகிட்ட. ஜங்குக் அவங்க அம்மாட்ட சொல்கிறான், இல்லைம்மா எனக்கு சாப்பிட தோண மாட்டுக்கு. ஸோ நான் பசிக்கும்போது நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு பசிக்கலை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு போயிடுறான் ஜங்குக். அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு போயிடுறான். ஸோ ஜங்குக் அம்மாவுக்கும் புரியுது ஏன் இப்படி பண்ணுறான்ட்டு. ஸோ அவங்களும் எதுவும் கண்டுக்காத மாதிரி விட்டுறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஜங்குக் அம்மா அவங்க வந்து கிச்சன் வேலை பார்க்க போயிடுறாங்க. ஸோ ஜங்குக் அவங்க ரூமுக்கு போயிடுறான். இது நம்ம தயங்க அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ ஜெம்மனுக்கு இதை பார்க்க ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. தயங்க இப்படி இருக்கிறத பார்த்துட்டு, இந்த நிலமையில இருக்கிறத பார்த்துட்டு ஜெம்மன் தயங்க கூப்பிட்றான். டேய் தயம், சொல்லு ஜெம்மன். என்ன ஜெம்மன்? என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி இருக்க? இந்த பாரு அவன் இப்போதைக்கு இப்படி தான் இருப்பான்னு தெரியும்ல உனக்கே. அவன் போக போக சரியாயிடுவான். அப்புறம் பழையபடியே மாறிடுவான்டா. நீ பாரு, நீ பேசாமல் தூங்கு, ரெஸ்ட் எடு. உனக்கு வேறு உடம்பு சரியில்லைல்ல, படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி ஜிம்மன் இந்த மாதிரி சொல்கிறான் தயன்ட்ட. நம்ம தயங்க ஜிம்மனை பார்த்துட்டு, இல்லைடா எனக்கு தூக்கமே வரலடா, எனக்கு சங்குக்கிட்ட பேசணும்டா, அவன்கிட்ட பேசணும் தோணிக்கிட்டே இருக்குது. பாரு தயம், நீ போய் பேசினாலும் அவன் கண்டுக்கவே மாட்டான்டா. அப்போ உனக்கு தானே கஷ்டமாக இருக்கும். சொன்னா கேளு, ரெஸ்ட் எடு படுத்து. இல்லைடா நான் சங்குக்கிட்ட பேசணும், நான் போகிறேன் ரூமுக்கு போய் அவன்கிட்ட போய் பேசிட்டு வரேன். அவனுக்கு சொல்லி புரிய வச்சா அவன் புரிஞ்சுப்பான்டா. டேய் நான் சொல்கிறது கேளுடா. ஜெம்மன் தயன்ட்ட எடுத்து சொல்லதுக்கு முன்னாடியே நம்ம தயங்க ரூமை விட்டு கிளம்பி போயிடுறான். அவனுக்கு புரியுது தயங்க என்ன ஃபீல் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அப்படியே அவனும் கண்டுக்காத மாதிரி அவனும் படுத்து தூங்கிடுறான். சரி நம்ம ஜங்குக்கு தூக்கமே வரல. என்னடா அது தூக்கமே வர மாட்டேங்குது. ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து ஏன் இப்படி தூக்கம் வர மாட்டேங்குது? பால்கனி போவோம், அங்கே போயிட்டு ஒரு வாக்கிங் நடந்தால் கொஞ்சம் நேரத்தில் தூக்கம் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜங்குக்கு அவன் ரூமை விட்டு வெளியே வந்துட்டு அப்படியே ஸ்டெப்லேருந்து நடந்து இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் அப்படியே தயங்க பார்த்துட்றான். வர்றதை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறான், இவன் தூங்காமல் இங்கே என்ன சுற்றிக்கிட்டு இருக்கான் ஹாலில், அவனுக்கு எதுக்கு, சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுக்காத மாதிரியே அப்படியே வெளியே கிளம்பி போயிடுறான். இங்கே நீ வெளியே ஸோ வாக்கிங் நடந்துருக்கான் நம்ம ஜங்குக்கு. தயங்கும் பார்த்துட்றான் ஜங்குக்கை. இதுவாக நடந்து வந்துட்டுருக்கான் ஜங்கு பக்கத்தில். கிட்ட ஒரு செகண்ட் தான் வந்திருப்பான். ஸோ ஒரு செகண்டில் தட்டி விழுகிற மாதிரி போயிடுறான் தயங்கு. டக்குன்னு வந்து ஜங்குக்கு பிடிச்சிடுறான் தயங்க. ஜங்குக்கு மெதுவாக அப்படியே தயங்க உட்கார வச்சுட்டு ஸோ ஜங்குக்கு தயங்க பார்த்துட்டு, இன்னும் தூங்கலையா? இங்கே என்ன சுற்றிக்கிட்டே இருக்க தூங்காம? இப்போ தூங்க வேண்டியதானே, உனக்கு தான் உடம்பு சரியில்லை அடியும் பட்டிருக்க, எதுக்கு இங்கே சுற்றிக்கிட்டு இருக்க? தூங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜங்குக்கு இந்த மாதிரி தயன்ட்ட கேட்டோன்னா நம்ம தயன் அவங்க ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்குக்கு இங்கே பாரு எனக்கு தூக்கம் வரல ஜங்கு, அது உன்கிட்ட ஒன்று பேசணும். என்ன பேசணும்? அதான் நான் காலேஜ்லேயே சொல்லிட்டேன்ல எல்லாமே, அப்புறம் என்ன இன்னும் பேசணும்னு சொல்லிகிட்டு இருக்க? இப்போ பாரு, பேர் என்னன்னு தெரியாது, நீ உன்னோட ஆட்டிடியூட் என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது, சும்மா பேசணுன்ட்டு வந்திருக்க. நீ யாருன்னே எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. அதை இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு நீ உன் டைம் தான் வேஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். உனக்கு தூக்கம் இல்லைன்னா நீ இங்கே இரு, ஸோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜங்குக்கு போகும்போது கரெக்டாக தயன் கை பிடிச்சிடறான் ஜங்கு கையை. ஜங்கு அப்படியே தயங்க தான் பார்க்குறான். இப்போ எதுக்கு நீ என் கை பிடிச்ச? கை விடு ஃபஸ்ட்டு. இல்லை விட மாட்டேன், நான் என் ஜங்கு கையை நான் எனக்கு விட மாட்டேன். ஏய் உனக்கு புரியலையா இல்லையா நான் சொல்கிறது? திரும்ப திரும்ப ஐயோ இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு, கையை விடு ஃபஸ்ட்டு. விட மாட்டேன் ஜங்கு, நீ திட்டு அடி என்ன வேணால் சொல்லு, நான் கையை மட்டும் விட மாட்டேன்.
உடனே விட்டு கொடுக்க மாட்டேன். தயங்க இந்த மாதிரி ஜங்குக் பார்த்து இந்த மாதிரி சொன்னோன்னே ஸோ ஜங்குக்கும் தயங்க பார்த்துட்டு நீ என்ன பேசுகிற இங்கே பாரு நீ யாருன்னே எனக்கு தெரில ஸோ உன்னோட பேர் கூட இங்கே பாரு ஜங்குக் அமைதியாரு இப்போ என்ன என் பேர் என்னன்னு தெரியணும் அவ்வளோதானே என் பேர் கின் டைம் போதுமா ஜங்குக் நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் இந்த மாதிரி ஜங்குக் பார்த்து சொன்னோன்னே ஸோ ஜங்குக் தயங்க பார்த்துட்டு என்னதான் பேச போகிறேன் என்கிட்ட என்னதான் பேசுறதுக்கு இருக்குது உனக்கு எனக்கு என்னதான் இருக்குது ஒன்றும் இல்லைல்ல அப்புறம் என்னத்தை பேச போகிற ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் நான் உன்கிட்ட பேசணும் ப்ளீஸ் உட்கார்றியா ஸோ தயங் இந்த மாதிரி கேட்டோன்னா ஸோ ஜங்குக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில ஸோ நம்ம ஜங்குக்கும் சரி ஓகே உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயங் பக்கத்தில் உட்காந்துருக்கான் ஜங்குக்கும் தயங் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு பேசுகிறான் ஜங்குக் சொல்லு தயம் என்ன பேசணும் என்கிட்ட நான் யாருன்னே தெரியலையா ஜங்குக் நீ எல்லாமே மறந்துட்டியா என்ன யார் தயம் நீ யாருன்னே எனக்கு தெரில ஸோ நானும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் உன்னை பார்க்குறேன் அவ்வளோதான் வேறு என்ன பார்க்கணும் உன்னை வச்சு நம்ம எப்படி எப்படி இருந்தோம்லாம் உனக்கு எதுவுமே யாவும் இல்லையா ஜங்கு என்ன நீயும் நானும் எப்படி எப்படி இருந்தாலும் யாவும் இல்லை நீ என்கிட்ட வந்து கேட்குற நீ என்ன பைத்தியமா இங்கே பாரு தயம் வேறு யாரையும் நினச்சிட்டு என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்க தயம் அதை புரிஞ்சுக்கோ நீ ஃபஸ்ட்டு இல்லை ஜங்கு நான் உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் நீயும் நானும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தால் தெரியுமா நீயும் நானும் 2 பேரும் லவ் பண்ணோம் என்ன லவ் பண்ணோமா ஆமாம் 2 பேரும் லவ் பண்ணோம் அது மட்டும் இல்லை நான் தான் உன்னை எப்போவுமே காலேஜில் ட்ராப் பண்ணுவேன் ஈவினிங்கும் நான் தான் உன்னை வந்து பிக்கப் பண்ணுவேன் நீ இருக்கிற நிலைமைக்கு நான் மட்டும் தான் காரணம் ஜங்கு அதில் தான் நான் இப்படி இருக்கேன் நான் தயம் என்ன சொல்கிற தயம் நீனு ஆமாம் ஜங்கு தாத்தின்னு ஒருத்தன் அவன் என்னை பார்த்தாலே எப்போ தான் கூப்பிடுவான் நான் அவனை பார்த்தா நான் எப்போயுமே வெறுப்பாக இருப்பேன் உனக்கு எனக்கு என்றைக்குமே செட் ஆகாது அதனால் நீ என்கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணான் ரூமில் இருக்கும்போது திடீர்னு காணாமல் போயிட்டேன் ஸோ கார்த்தி தான் உன்னை தூக்குனான் தூக்கி உன்னை குடோரில் அடைச்சி வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணான் ஸோ நான் ரொம்ப பதட்டமாயிட்டேன் அங்கே இங்கேயும் எல்லா இடத்துலையும் தேடினேன் எங்கேயுமே காணும் அப்புறம் யார் தூக்கியிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு ஸோ கார்த்தி குடோன் போனேன் அங்கே பார்த்தா இன்னும் உன்னை கெட்டி போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான் தடுக்க முயற்சி பண்ணான் அவன் என்னையும் ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தான் அடித்தான் கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணணும்னு நினச்சான் கார்த்தி கெஞ்சின கார்த்திக்கிட்ட ப்ளீஸ்டா என் ஜங்குக்கு விட்டுருன்ட்டு பேச்சை கேட்கவே இல்லை கொஞ்ச நேரத்தில் போலீஸ் அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் உன்னை போலீஸும் அந்த இடத்துக்கு வந்தாங்க என்கிட்ட விசாரித்தாங்க எல்லாமே நோட் பண்ணாங்க நீ ரொம்ப மயக்கத்தில் இருந்தேன் நான் ரொம்பவே பயந்துட்டேன் போலீஸ்கிட்ட ஹெல்ப் கேட்டேன் அவங்க தான் என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டாங்க நீ ஹாஸ்பிட்டலில் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க டாக்டர் இவங்க எல்லாமே ஜங்குட்ட இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் ஸோ ஜங்குக்கும் கேட்டுட்டு அப்படியே செம்ம ஷாக்காக ஜங்கு டக்குன்னு வந்து தயங் வாயை அப்படியே அவன் கை வச்சு அப்படியே வாயை பொத்திடுறான் ஸோ தயங்கு அப்படியே ஜங்குக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஜங்கு உடனே தயங்க பார்த்துட்டு இங்கே பாரு தயம் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கறதுக்கு இப்போ நிலமையில இல்லை ஸோ எனக்கு தலை வலிக்குது புரியுதா நீ எதுனாலும் எனக்கு காலையில் சொல்லு சரியா கதையெல்லாம் இப்போ போகணும் எனக்கு தூக்கம் வருது ஸோ நான் தூங்க போகிறேன் குட் நைட் தயம் சொல்லிட்டு ஸோ ஜங்கு சொல்லிட்டு போகும்போது திடீர்னு கால் தட்டி ஸோ அப்படியே ஸ்லிப்பாகி உழுகுற மாதிரி போயிடுறான் டக்குன்னு ஸோ டக்குன்னு வந்து தயங்க அப்படியே பிடிச்சிடுறான் சுத்தமாக முடியல டக்குன்னு கீழே விழுந்தான் ஸோ 2 பேருமே ஒருத்தர் மேலே இருக்காங்க ஜங்கு தயங்க மேலே தான் இருக்கான் ஸோ டக்குன்னு வந்து கிஸ் ஆகிடுது 2 பேர்த்துக்குமே ஸோ ஜங்குக்கு அப்படியே செம்ம ஷாக்கு கிடாதோட இந்த எபிசோட் மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் ஜங்குக் இதுக்கப்புறம் தயங்க புரிஞ்சுப்பானா தயங்க வந்து எப்படி ஜங்குக்கு புரிய வைக்க போகிறான் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் நம்ம டைம் வந்துச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் நினைத்தீங்க லவ் யூ சார் எங்கே போயிடுச்சு இப்போ பாய்